Hey guys, வணக்கம் Aroma Vijay. அமெரிக்கால SpaceX அப்படின ஒரு கம்பெனி மிகப்பெரிய அளவுல இன்டர்நெட்டை வந்து நாங்க உலகம் ஃபுல்லா வந்து கொடுப்போம் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இவங்க இதுக்காக Starlink அப்படின ஒரு மிஷன் வந்து லான்ச் பண்றாங்க. இதுக்காக இவங்க எவ்வளவு சேட்டலைட் வந்து விண்ணில வந்து செலுத்த போறாங்க அப்படின பத்தியும் பிளஸ் வந்து எவ்வளவு ஆண்டனாஸ் வந்து இந்த பூமி ஃபுல்லா வந்து ஃபிட் பண்ணுவாங்க அப்படின பத்தியும் இவங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின பத்தியும் இது போகத்துக்கு இவங்க நிறைய இந்த பனி பிரதேசங்கள் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா அண்டார்டிகாவா இருக்கட்டும், நிறைய ஹிமாலயன் ஹில்ஸா இருக்கட்டும், இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து இவங்க இன்டர்நெட் வந்து எப்படி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பத்தினா மொத்தமா இந்த ஒரு பதிவுல வந்து பேச போறோம். அது மட்டும் கிடையாது, நம்ம உலகத்துக்குள்ள எந்த மூலையில இருந்தாலும் இன்டர்நெட்டோட வசதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு வந்து ஒரு அண்டார்டிகா பகுதியில பனி பிரதேசமா இருக்கட்டும், அந்த இடங்கள்லயும் வந்து இன்டர்நெட் வந்து எங்களால வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்றாங்க. ஓகே, எப்படி இவங்க வந்து இன்டர்நெட் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ ஓவரால் வந்து இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து லான்ச் பண்றாங்க. இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற மிஷினை பத்தி நம்ம ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோல வந்து பேசியிருக்கோம். பட் அந்த இதுல அந்த மிஷினை பத்தி மட்டும் தான் வந்து பேசுறதே தவிர அவங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீட் வந்து எவ்வளவு இருக்கும், அதோட ஃபீஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பத்தி நம்ம வந்து பேசவே கிடையாது. பட் இந்த ஒரு பதிவுல அவங்களோட இன்டர்நெட்டுக்காக இவங்க அமெரிக்கால இருக்க பெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்தியால வந்து எப்படி வந்து ட்ராய் இருக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவங்க கிட்ட ஆல்ரெடி இவங்க இதுக்காக வந்து ஒரு 42,000 சேட்டலைட் வந்து விண்ணில வந்து செலுத்துறதுக்காக அப்ரூவலும் வந்து வாங்கிட்டாங்க. பட் இது வரைக்கும் இவங்க 1000 சேட்டலைட் வந்து விண்ணில வந்து செலுத்திட்டாங்க. இந்த 1000 சேட்டலைட் வந்து செலுத்தினது மட்டும் இல்ல, இவங்க ட்ரையல் பேஸ்ல அமெரிக்கா பிளஸ் வந்து கனடா போன்ற நாடுகள்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதை வந்து ட்ரையல் பேஸ்ல டெஸ்டும் வந்து பண்ணி பார்த்தாங்க எவ்வளவு இவங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீடு வந்து இருக்கு அப்படின்ட்டு. சோ இவங்க டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன திங்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நார்மலா 50 MB per second ஸ்பீடுல இருந்து ஒரு 150 MB per second ஸ்பீடு வரைக்கும் வந்து இவங்களோட ஸ்பீடு வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து அவங்க வந்து திங்க் பண்ணாங்க. பட் கடைசியில அவங்க டெஸ்டிங்ல வந்து பாக்குறப்ப தான் தெரிஞ்சு அது 205 MB per second இருந்து 250 MB per second ஸ்பீடு வரைக்கும் வந்து அது வந்து போக ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவு பெரிய இன்டர்நெட் வந்து ஸ்பீடா வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது பனி பிரதேசங்கள் எல்லாம் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்லயும் வந்து இதோட ஸ்பீடு வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 175 MB per second ஸ்பீடா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்நெட்டை வந்து எங்களால வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு தான் வந்து இந்த கம்பெனி வந்து சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்களோட இந்த நெட்வொர்க் 5Gக்கு ஈக்குவலா வந்து வருமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வராது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்டா இந்த SpaceX அப்படின்ற கம்பெனியோட ஃபவுண்டர் இருக்கு பாரு பாத்தீங்கன்னா ஈலன் மஸ்க், சோ அவருமே வந்து இதை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ணிருக்காரு. எங்களோட இந்த இன்டர்நெட்டோட வசதி வந்து 5Gக்கு ஈக்குவலா வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததா இவங்க இதுக்காக எவ்வளவு ஆண்டனாஸ் எல்லாம் வந்து பூமியில வந்து ஃபிட் பண்ணுவாங்க, எப்படி அதோட ஆண்டனாஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு மேல எப்படி வந்து ஒரு DTH ஓட ஆண்டனா வந்து ஃபிட் பண்றோம் பாத்தீங்களா, சோ அதே மாதிரி இவங்க இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு ஆண்டனாஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஆண்டனாஸோட மொத்த சைஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர் தான் வந்து இதோட சைஸ் வந்து இருக்கும். மொத்தம் அந்த ரவுண்டா இருக்கிற அந்த டயாமீட்டர். அதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 19 இன்ச் வந்து இதோட ஹைட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓவரால் இவ்வளவு சின்ன ஒரு ஆண்டனாஸ் மூலமா எப்படிதான் இவ்வளவு பெரிய இன்டர்நெட் வந்து இது வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா இவங்க அனுப்புற இந்த 42,000 சேட்டலைட்டும் பூமியை சுத்தி ஒரு லோ ஆர்பிட்ல தான் வந்து இருக்கும். அப்படி இருக்கிறனால தான் இது டைரக்டா இன்டர்நெட்டோட வசதி வந்து சேட்டலைட் மூலமா இது வந்து கீழே வந்து லிங்க் ஆகும். அது மூலமா தான் நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது போகிறதுக்கு இவங்க எவ்வளவு ஆண்டனாஸ் உலகம் பூரா வந்து அப்படி வந்து ஃபிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஆண்டனாஸ்க்கு மேல வந்து இவங்க வந்து ஃபிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காகவும் வந்து இந்த அமெரிக்கால இருக்க அந்த பெடரல் கம்யூனிகேஷன் கமிஷன் இருக்கு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு அப்ரூவலும் வந்து வாங்கிட்டாங்க. ஓகே, அமெரிக்கால மட்டும் தாண்டா இந்த இன்டர்நெட்டோட வசதி வந்து கொடுப்பாங்களாடா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. இவங்க ஆல்ரெடி நம்ம நாட்டுக்குள்ளேயும் வந்து நம்மளோட ட்ராய் இருக்கு பாத்தீங்கன்னா, டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க கிட்டயும் வந்து அப்ரூவல் வந்து வாங்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கான டிஸ்கஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இவங்க கிட்டயும் வந்து அப்ரூவல் வந்து கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளேயும் இந்த இதுக்கான ஒரு இன்டர்நெட் வசதி வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகள்லயும் வந்து இதுக்கான ஒரு ட்ரையல் பேஸ் வந்து எல்லாமே வந்து பாத்துட்டாங்க. அங்கேயுமே வந்து இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற இன்டர்நெட் வந்து இனிமேல் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த இன்டர்நெட்டுக்கான அமௌண்ட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்பீங்க. அமெரிக்கால இதுக்காக எவ்வளவு அமௌண்ட் வந்து கலெக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் $99 per month வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 1000 சேட்டலைட் விட்டு அது மூலமா கிடைக்கிற இன்டர்நெட் வசதிக்காக. இன்னும் வந்து 42,000 சேட்டலைட்டையும் வந்து விட்டு உலகம் பூரா வந்து இன்டர்நெட் வசதி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இது $499 வந்து உயரும் அப்படின்ட்டு இந்த கம்பெனியுமே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்கு. இது போகிறதுக்கு UK போன்ற நாடுகள்ல இதுக்காக இவங்க கலெக்ஷன் பண்ண போற அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 439 யூரோஸ் வந்து பர் மந்த் வந்து கலெக்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு ரேட்டுக்கு யூகேல வெறும் 79 யூரோஸுக்கு வந்து அங்க இன்டர்நெட்டோட வசதி வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சோ 439 யூரோஸ் எங்க இருக்கு, வெறும் 79 யூரோஸ் எங்க இருக்கு.
மக்கள் வந்து இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்றது மூலமா கிடைக்கிற இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவாங்களா யூஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்றது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5G ஈக்குவலா இந்த இன்டர்நெட் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மூலமா மக்கள் வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்மியான சான்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நீங்க வந்து கேட்பீங்க, ஏன்டா நடுக்கடல்ல வந்து இருந்தா இன்டர்நெட் வசதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்ற, அதே மாதிரி பெரிய பெரிய மலைப்பகுதியில வந்து இருந்தா இன்டர்நெட் வசதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். அப்படின்றப்ப எப்படி அதெல்லாம் வந்து இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாப்பீங்க. இதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இருக்கு பாத்தீங்கன்னா, இது கூட இவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு மாடுலர் டாடா சென்டர் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஈடுபடுறாங்க. இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்கும். இந்த கண்டெய்னரை கொண்டு போயிட்டு நிறைய பனி பிரதேசங்களை வந்து வச்சிருவாங்க. சோ அங்க வச்சுட்டு அது மூலமா இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டைரக்டா வந்து சேட்டலைட் வந்து இது மூலமா வந்து கனெக்ஷன் பண்ணி சோ மொத்தம் வந்து இன்டர்நெட் வந்து அது வந்து அங்க இருக்கிற அந்த பனி பிரதேசங்கள் எல்லா இடத்துலயும் வந்து இன்டர்நெட்டோட வசதி வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் வந்து இந்த கம்பெனி வந்து சொல்லியிருக்கு. சோ ஆல்ரெடி இதுக்கான அக்ரிமெண்ட்டும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி கூடயும் சரி, இந்த ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி கூடயும் சரி. சோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் எவ்வளவு பெரிய ஒரு இன்டர்நெட் வசதி வந்து இந்த உலகம் ஃபுல்லா வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. பிரைவேட் செக்டரா இருக்கட்டும், பப்ளிக் செக்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் எங்களோட இன்டர்நெட்டோட வசதி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டர்ஸ்ல எதுக்கெல்லாம் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஃபென்ஸுக்கு மெயினா வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, டிஃபென்ஸ் போகிறதுக்கு இந்த நிறைய வந்து மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து நடக்கும். பாத்தீங்கன்னா நிறைய அந்த குகை போன்ற ப்ராஜெக்டா இருக்கட்டும், இல்ல எங்கேயா வந்துட்டு ஒரு டனல் வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஈடுபடுறவங்களுக்கும் எங்களோட இன்டர்நெட்டோட வசதி வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கு. நிறைய இந்த நேச்சுரல் டயாஸ்டர் வந்து ஏற்படுது பாத்தீங்கன்னா, எங்கேயாவது வந்து இயற்கை சீற்றங்கள் வந்து ஏற்படும் இல்லையா, அந்த இடங்கள்ல நிறைய வந்து இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் எல்லாம் வந்து நடக்கும் இல்ல. சோ இந்த இடங்கள்லயும் கூட எங்களோட இன்டர்நெட் வசதி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய அளவுல இன்டர்நெட் வந்து கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து இந்த கம்பெனியோட ஒரு தாட்ஸ். சோ வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் எவ்வளவு பெரிய இன்டர்நெட்டோட வசதி இவங்க வந்து இந்த உலகம் பூரா வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது. சோ ஓகே கைஸ், மேக்ஸிமம் இன்னைக்கு இந்த பதிவு மூலமா இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்ற மிஷினை பத்தியும் பிளஸ் வந்து இவங்களோட இன்டர்நெட்டோட ஸ்பீட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பதிவு பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So thanks for watching. Let's see the next video. Take care.